வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மரபுப்பிழை அறிதல் அதுதான் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸில் இலக்கணத்தில் பார்க்குறோம். இது வந்து பார்ட் 3. ஏற்கனவே 2 வீடியோ போட்டாச்சு. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து முன்னைய கொஸ்டினில் போட்டாச்சு. நம்ம போடாத புதுசாக பார்க்கலாம். வாங்க 21வது கொஸ்டின். வலுவுச் சொற்கள் நீக்குக. கிளி கத்தும் மயில் கூவும் அப்படின்னா அதில் கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளி வந்து பேசும், மயில் வந்து அகவும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா? இதுக்கு எப்படி எழுதணும்னா உங்களுக்கு தெரியணும்னா இதை ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்க்கலனாலும் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோழி குஞ்சு நடந்தன. ஓகேங்களா? கோழி கன்று வராது. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட தொடரில் மரபு பிழையற்ற தொடரை எழுதுக. பஞ்சு வந்து உருமம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மரபு பிழை நீக்குகள். குயில் பாடிய போது மயில் ஆடியது. மயில் ஆடியது வராது, மயிலும் அகவியது அப்படி தான் வரும். குயில் வந்து கூவியது வரும். அப்போ நெக்ஸ்ட்லேயும் வரல, 3வது ஆப்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? அதான் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஏன்னா 4வதுலேயும் மயில் கூவியது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து மரபுச்சிலை. யானைனா மரபுப்பிழை. யானைனா பிளிரும். அதான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வலுவுச்சொற்கள் அற்ற தொடர் எது அப்படின்னா எண்ணெய் விலை ஏறிவிட்டது அப்படி தான் சொல்லுவோம். அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா எனது பிழைகளை பொறுத்தருள்க அப்படிலாம் சொல்லுவோம், மட்டும் பொறுத்து கொள்க அப்படி தான் சொல்லுவோம். அப்படி ஒவ்வொன்றுலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஃபஸ்ட்டில் இதுதான் மிஸ்டேக் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தந்தை சாயங்காலம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மாலை பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அடமலையால் அடை அப்படின்னு சொல்ல மாட்டோம், அடை அப்படி சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு. அவன் வயிறு நிரம்ப உண்டான். அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு முருங்கை இலை பனந்தலை அப்படின்னு சொல்லுவோம். முருங்கை கீரைன்னு தான் சொல்லுவோம், பனையை ஓலைன்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 29வது கொஸ்டின் படிக்கலாம் வாங்க. 29வது கொஸ்டின் என்னென்னா மரபு பிழையை நீக்குக. கோழினா குஞ்சு தான் வரும், பசுனா கன்று, கீரி பிள்ளை. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா? 30வது கொஸ்டின் என்னென்னா மரபுப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலையின் இடப்பக்கம் நட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடது அப்படி தான் வரும். சாலையின் இடது பக்கம் போன்னு சொல்லியிருக்காங்க. போன்னு சொல்ல மாட்டாங்க, நடன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சாலையின் இடது பக்கம் நட, இது கரெக்டு. இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கீழே வந்து இடன்னு போட்டிருக்காங்க, இடதுன்னு போட்டிருந்தா அதுவும் ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 31வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 31வது கொஸ்டின் மரபு பிழையை நீக்கிய தொடர் அப்படின்னா காகம்னா கரையும், குயில்னா கோவும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 32வது கொஸ்டின் சுவரில் எழுதாதே. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வலுவுச்சொற்கள் நீக்கிய தொடர்கள். அரைஞான் கயிறு, இது வந்து ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அரைஞான் கயிறு தான் வரும். நெக்ஸ்ட்டு அரிவாள் மனை அப்படி தான் வரும். அருவாமனைன்னு சொல்ல மாட்டோம், எழுத மாட்டோம். ஓகேங்களா? நம்ம சொல்கிறது தான் அருவாமனை. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 35வது கொஸ்டின் என்னென்னா தலகாணி அப்படின்னு நம்ம வாய்மொழி சொல்லாக தான் சொல்லுவோம். தலை அணை அப்படின்னு தான் எழுத்து மொழி சொல்லாக சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 36வது கொஸ்டின் என்னென்னா வானம் பார்த்து பூமி. அதான் மற்ற எல்லாமே மானம்னு இருக்குது. மானம்னா அப்படி நம்ம எழுத மாட்டோம், வானம் பார்த்த பூமி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து குதிரை பண்ணை. குதிரை பண்ணை இல்லை, யானை தொழுவம் இல்லை, ஆட்டுப்பட்டி இல்லை. ஆப்ஷன் டி தான் மாட்டுக்கொட்டில். அதான் கரெக்டு. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பூந்தோட்டத்தில் மயில் அகவியது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 39வது கொஸ்டின் காட்டில் களிறு பிளிரியது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 40வது கொஸ்டின் பசுனா கன்று அப்படின்னா அது என்ன நிலை இருக்குன்னா ஆப்ஷன் டியும் சிலையும் இருக்குது. ஓகேங்களா? அப்போனா அது கன்று ஈன்றது தான் வரும். ஈன்றது எதில் இருக்குது? ஆப்ஷன் டி தான். டி தான் கரெக்டு. ஆப்ஷன் பியில் போட்டதுன்னு இருக்குது. போட்டதுன்னு நம்ம சொல்ல தான் செய்வோம். எழுதுகிற வடிவத்தில் தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு.
பசு கன்று ஈன்றது. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த சேனலில் சிலபஸ் படி 1 by 1 போட்டுட்டு வரோம். தமிழ், இலக்கணம், மேக்ஸ் எல்லாமே போட்டு வரோம். இப்போ இலக்கணத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.